SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. ராஜஸ்தான் முதலமைச்சராக பஜன்லால் சர்மா பதவியேற்றுக் கொண்டார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், விவரம் என்ன? மணிமாறன், சரியா ஒரு 12:15 மணி அளவுல இந்த பதவியேற்பு விழா அப்படின்றது ராஜஸ்தான் மாநிலத்துடைய ஜெய்ப்பூர்ல நடந்துச்சு. இதுல பிரதமர் நரேந்திர மோடி கலந்துகிட்டாரு. அதே மாதிரி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, JP நட்டா எல்லாருமே கலந்துகிட்டு இருக்கிறாங்க. முதல்வரோட சேர்த்து துணை முதல்வராக தியா குமாரியும் பிரேம்சந்த் பைரவாவும் கலந்துகிட்டாங்க. இதுல ரொம்ப மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கடும் எதிர்ப்பாளர்களா அறியப்பட்ட ராஜஸ்தான் மாநிலத்தில் இவங்க 2 பேருக்கும் எப்பவுமே தீராத பகை இருக்கு, அது எப்பவுமே இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கக்கூடிய கஜேந்திர சிங் ஷெகாவத், பாஜகவை சேர்ந்த கஜேந்திர சிங் ஷெகாவத் மத்திய அமைச்சரா இருக்கிறாரு. அவரும் ராஜஸ்தான் மாநிலத்துடைய முன்னாள் முதல்வரான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அசோக் கெலாட் இருவரும் அருகில் உட்கார்ந்திருந்தாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த தேர்தல் களத்துல கூட அவங்களுடைய அந்த பிரச்சாரங்கள் அப்படின்றது மிக கடுமையான முறையில இருவரும் ஒருவர் கடுமையா தாக்கிக்கிட்டாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு இருக்கக்கூடிய இருவரும் அருகில் உட்கார்ந்து இருந்தது நிறைய பேருக்கு ஆச்சரியம் கொடுக்கக்கூடியதா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநில முதல்வர்கள் வந்திருந்தாங்க. புஷ்கர் சிங் தாமி, உத்தராகண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி வந்திருந்தாரு. அதே போல இப்ப மத்திய பிரதேசத்திலும் சத்தீஸ்கர்லயும் பதவி ஏற்றுக்கிட்ட முதல்வர்களும் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சி முதல்வர்களும், குறிப்பா மகாராஷ்டிராவுடைய முதல்வரா இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே இந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்திருக்கிறாரு. சோ ரொம்ப பிரம்மாண்டமான முறையில ராஜஸ்தான் மாநிலத்துல இந்த பதவியேற்பு விழாவை நடத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற 2 மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது ரொம்பவும் அதிக பிரம்மாண்டமா இருக்கு. நடந்த அந்த கூட்டம் நடந்தது கூட ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஆல்பர்ட் மண்டபம் அப்படின்னுவாங்க அந்த இடத்த, அந்த மண்டபத்துலதான் நடத்தி இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கு. முதல் முறை MLA-வா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தருக்கு முதல்வர் பதவி அப்படின்றது வழங்கப்பட்டது பலரையும் ஆச்சரியம் ஏற்படுத்தியது. ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மேலிட தலைவர்கள்ட்ட ரொம்பவும் நெருங்கிய ஒரு உறவில் இருக்கக்கூடியவர் தான் பஜன்லால் சர்மா. அவரு பாஜகவுடைய மற்ற பிரிவுகளான ABVP உள்ளிட்ட பிரிவுகள்ல முக்கிய பொறுப்புகள்ல இருந்திருக்கிறாரு. பொதுச் செயலாளரா அவரு இருந்திருக்கிறாரு. சோ அதனால மேலிட தலைவர்கள்ல கட்சி மட்டத்துல அவரு அறியப்படக்கூடிய தலைவர் தான். ஆனா மக்களிடத்துல ஒரு வசுந்தரா ராஜே மாதிரியான ஒரு பெரிய செல்வாக்கு இல்லாமலா இருக்கக்கூடியவரா தான் இருக்கிறாரு. சோ அதை நிவர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பிரம்மாண்டமான முறையில நடத்தி இப்போ முதல்வர் பதவியேற்பும் நடந்து முடிஞ்சிருக்கு. விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி நிரஞ்சன். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.